நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சிறந்த புத்தகத்துடன் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் நான் பேச போகிற புத்தகத்துடைய பெயர் பஷீரின் நாவல்கள். மலையாளத்தின் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் ஒருவரான வைக்கம் முகமது பஷீர் அவர்களின் புதின தொகுப்பாக வந்திருக்கும் இந்த புத்தகம் காலச்சுவடு பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு மிக சிறந்த ஒரு எழுத்தாளருடைய எழுத்துக்களை படிப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்தேன். அதாவது ஒரு பெரிய குறும்பு நடையான ஒரு கதையை படிக்கணும், ரொம்ப ஒரு குறும்போட ரொம்ப ஒரு குதூகலமான ஒரு உணர்வோட புத்தகம் படிக்கணும்னா இதில் இருக்குது. ஃபாத்திமாவின் ஆடு அப்படிங்கிற ஒரு கதை உங்களை ரொம்ப ஒரு பரவசத்தை கொடுத்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கும். வாலிப வயதில் ஏற்படும் காதலும் பிரிவும் அதை பற்றி இவர் எழுதியிருக்கும் பால்யகால சகி படிக்கும் பொழுது மனதில் கண்டிப்பாக ஒரு கனமான ஒரு இதயத்துடன் நம்மளை இருக்க வைக்கிறது. இந்த தொகுப்பில் கிட்டத்தட்ட எல்லா புத்தகமும் அவருடைய எல்லா கதைகளுமே இதில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பால்யகால சகி ஆகட்டும், சப்தங்கள் ஆகட்டும், மதில்கள் ஒரு ஜெயிலில் ஏற்படுற ஒரு காதலை பற்றி. இது சினிமாவை கூட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. இது அவார்டு கிடைச்ச ஒரு புத்தகம். மம்முட்டிக்கு அவார்டு கூட கிடைச்சது சினிமாவாக. இது ஒரு தலை சிறந்த ஒரு கதைகளில் ஒன்றாக பலரால் கருதப்படுகின்ற ஒரு கதை, ஒரு புக்கு. ஸோ அந்த விதத்தில் இந்த தொகுப்பு முழு தொகுப்பாக ரொம்ப மகிழ்ச்சி. இது நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக உலக இலக்கியங்கள் எப்படி உலகத்தில் உலக இலக்கியங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்களா. எப்படி ஒரு இலக்கியம்னா எப்படி இது இவ்வளோ ஒரு ஆகச்சிறந்த இலக்கியம், இதுதான் பெஸ்ட்டு, இப்படி ஒரு எழுத்தாளர் அப்படின்னு நம்ம புகழ்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ஜெயகாந்தனை பற்றி புகழ்கிறோம், கீரா பற்றி பேசுகிறோம் இல்லையா. அந்த மாதிரி பஷீருடைய எழுத்துக்களை படிக்கும்பொழுது எப்படி ஒரு மொழியை இவ்வளோ அழகாக உபயோகிக்க முடியும், இந்த மொழியோடு எப்படி விளையாட முடியும் அப்படிங்கிறத உணர முடிகிறது. இதை தமிழில் குலைச்சல் யூசுப் சுகுமாரன் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்காரு. ரொம்ப நல்லா மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு. ஐ திங்க் இங்கிலீஷில் கூட இது புக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷில் படித்ததில்லை, தமிழில் தான் படிக்கிறேன். பட் இந்த ஃபாத்திமாவின் ஆடு இது யூடியூப்பில் இது வீடியோவே இருக்குது. இது ஒரு சீரியல் மாதிரியே வருது, அதையும் பார்த்தேன். இது தமிழில் படிக்கும்போது பார்க்குறத விட படிக்கிறதுல இன்னொரு ருசிகரமாக இருந்தது. ஸோ ஐ திங்க் மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு மொழிபெயர்ப்பு செய்திருக்கார் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த புத்தகம் ஒரு இனிய ஒரு நினைவாக இருக்குங்கிறதுல எனக்கு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ படித்து பாருங்கள். பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிருங்கள். கூடிய விரைவில் உங்களுடன் இன்னொரு நல்ல புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.